ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 29th ஏப்ரல் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதி வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து ஒருத்தர் வந்து நான் ஃபியூஸை பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கிறாரு. உடனே வந்து தனம் சொல்கிறாங்க, இதுதான் வந்து ஆதியோட லட்சணம், பாரு பொறுப்பு இல்லாமல் அவன் வந்து பணமே கட்டலை போல இருக்குது ஈபிக்கு, அதான் இப்போ வந்து பிடுங்குறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. போச்சு நம்ம எல்லோரும் அனுபவிக்க வேண்டியதான், கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே வந்து ரத்னம் சாரும் அப்படியே முடிச்சிட்ருக்காரு. அந்த இடத்துல ஆதி வராரு, கை நிறைய சாமான்லாம் வாங்கிக்கிட்டு. உடனே வந்துட்டு சார் ஒரு நிமிஷம் சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈபி பில்லு வந்து கட்டின அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. சார் இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சார் நான் பணம் கட்டிட்டேன், செக் பண்ணிக்கோங்க சார் அப்படிங்கிறாரு. உடனே வந்து அவரும் அந்த இபி இதுலேருந்து வந்தவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் பணம் கட்டிட்டாங்க, நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு பக்கம் அப்படியே ரத்னத்துக்கு பயங்கர சந்தோஷமாக ஆகிடுறது. உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாங்கிட்டு வந்த அந்த சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் மரகதம்மா கையில் கொடுத்து, இந்தாங்கம்மா இதை வச்சுக்கோங்க, எல்லாம் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் இருந்த சாமான்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அடுத்தது வந்து நேராக ரத்னம் சார் கிட்டே போயிட்டு, சார் இந்தாங்க சார், ஒரு மாதத்துக்கு தேவையான மருந்தெல்லாம் இதில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் சார் கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்படியே ரத்னம் சார் பயங்கரமாக சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாரு. அடுத்தது உடனே பாரதி கிட்டே போயிட்டு, எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு இல்லாமலா, எல்லாம் வாங்கின அப்புறம் என் கையில் ஒரு 500 ரூபா தான் இருந்தது பாரதி, அதில் வந்து உங்களுக்கு எதுவும் என்னால் முடிஞ்ச ஒரு சாரி, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நான் நிறையா அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. அப்படியே பாரதி அப்படியே கண்ணில் தண்ணி வர அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதை அப்படியே திறந்துட்டு அதை அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. உடனே இவர் கண்ணாலேயே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் திருப்பி கண்ணாலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க தம்பி அப்படிங்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, இதில் ஜெயிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை சார், இப்போ சொல்லப்போனால் நான் தான் உங்களுக்குலாம் வந்து நன்றி சொல்லணும், நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் வந்து இப்படி போய் வேலை செஞ்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் எத்தனையோ பணம் இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் சம்பாதிச்ச 10,000 ரூபாய் அது எல்லாருக்கும் வேணுங்கிற பொருளாக மாறினது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரத்னம் சார் பயங்கரமாக சிரித்து சந்தோஷமாக வந்து அதை ஏற்றுக்கிறாரு. அடுத்த சீனில் ஆதி வந்து குளிச்சுட்ருக்காரு. உடனே தமிழ் பாப்பா அங்கே போகிறா. ஆதிக்கிட்ட போயிட்டு, என்ன ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிங்களா, முதுகெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே எங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி தேக்க வராரு, தேக்க முடியல, அந்த இடத்த ரீச் பண்ண முடியல. உடனே ஃப்ரெண்டு சொல்கிறாரு, வாங்க ஃப்ரெண்ட் கொஞ்சம் வந்து தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே வந்து தமிழ் பாப்பா தான் தேய்க்காமல் உடனே உள்ளே போய் பாரதியை கூப்பிட்டுன்னு வந்துடுறாங்க. ஸோ பாரதி உடனே அங்கே வராங்க, வந்து முதுகை தேய்க்கிறாங்க. அப்போ உடனே இவர் வந்து தொட்டு பார்த்துட்டு, என்ன ஃப்ரெண்டு உங்கள் விரல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், இப்போ என்ன ஃப்ரெண்டு ஒரே விரல் ரொம்ப வளர்ந்துடுச்சு அப்படிங்கிறாரு. உடனே வந்து பாரதியை திரும்பி பார்க்குறாரு. பாரதி வந்து நிற்கிறோடனே அவருக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. உடனே பாரதி உடனே அப்படியே அவரை திருப்பி விட்டுட்டு தேய்ச்சி விட்றாங்க. உடனே அவர் கையை கொடுக்குறாரு, கையை தேய்ச்சி விட்றாங்க. அப்படி கையை கொடுக்குறாரு. உடனே இப்படி பாரதி முறைச்சிட்டு அப்படி தேய்ச்சி விட்றாங்க. அவர் குளித்து முடித்த உடனே இங்கே வந்து ரத்னம் சார் சொல்கிறாரு, தம்பி வந்து எல்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி வந்து குடிச்சிருச்சு, இனிமேல் நீயும் வந்து உன் பொண்ணு உட்காந்து ஏதாவது சதி தீட்டிட்டு உட்காந்துருக்காதீங்க, போய் 2 பேரும் போய் கோழியை பிடிச்சிட்டு வந்து குழம்பு வைங்க தம்பிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தனமும் மரகதம்மாவும் எழுந்து போயிடுறாங்க. ஆதி வந்து சாப்பிட வராரு. அவருக்கு சாப்பாடெல்லாம் அங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. பாரதி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இப்படி உள்ளேருந்து வெளில வராங்க. பார்த்தா ஆதி வாங்கிட்டு வந்து அந்த சாரியை கட்டிட்டு வராங்க. ஆதி அப்படியே கண்ணாலே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவங்க கிட்டே வந்தோடனே கண்ணால் பார்த்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்களும் உடனே பிடிச்சிருக்குன்னு மண்டையாட்டுறாங்க. உடனே சாப்பிட உட்காருங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரிமாறுறாங்க. அவர் கையை வச்சு சாப்பிட வைக்கிறாரு. பட் கையெல்லாம் பயங்கரமாக புண்ணாக இருக்கனால அவரால் பிசைய முடியல சாதத்தை. உடனே பாரதி வந்து என்ன ஆதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டு ஒரே அழறாங்க. அழுத உடனே, சரி ஏன் ஆதி எங்களுக்காக போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, பாரதி அன்புங்கிறது வந்து கொடுத்தா தான் கிடைக்கும், நீங்கள் அன்றைக்கி எனக்கு கொடுத்தீங்க, நான் அதை இன்றைக்கி திருப்பி கொடுத்தேன், இந்த மாதிரி தான் பாரதி அன்பை வந்து கொடுத்து வாங்கி தான் நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும், இப்படி நம்ம கொடுத்து வாங்கும்போது அந்த வாழ்க்கையே வந்து நந்தவனம் மாதிரி இருக்கும், மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் பாரதி நான் அவங்களோட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் அவங்க வந்து நீங்கள் கையை காட்டுங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதத்தை பிசைஞ்சு அவர் கையில் வைக்கிறாங்க. அவர் உடனே சாப்பிட்றாரு. உடனே அவரும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக சாப்பிட்றாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க சாப்பிடுங்க ஆதி அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட்றாரு. அவர் உடனே வந்து அவரோட கையிலேருந்து ஒரு ஆயின்மெண்ட் வச்சுருக்காரு. அதை எடுத்து உடனே பாரதிகிட்ட கொடுக்குறாரு. பாரதி இப்படி பார்க்குறாங்க. உடனே நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா பாரதி அப்படின்னு ஆதி சொல்கிறாரு. உடனே பாரதி அந்த ஆயின்மெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. தனமும் மரகதமும் என்ன வந்து அடுத்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ரத்னம் சார் வராரு. என்ன 2 பேரும் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, அதான் தம்பி ஜெயிச்சிருச்சுல, சும்மா இதுக்கு மேலே எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரி எங்கே என் மகன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து மரகதம்மா சொல்கிறாங்க, என்ன யார் கேட்குறீங்க, துரையா கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. அவன் நீ வந்து பெத்த நான் அவனை கேட்கல,
ஆதி தம்பி எங்கேன்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இந்த மரகதம்மா சொல்கிறாங்க, அதானே பார்த்தேன், அவர் இங்கே தான் கஞ்சி குடிச்சிட்டு சும்மா உட்காந்துருந்தாரு, போய் வந்து தோட்டத்தில் போய் களை எடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே ரத்தம் சார் கேட்குறாரு, என்னது ஆதி தம்பியை களை எடுக்க அமிச்சியா, அவர் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா, என்ன நினச்சிட்ருக்க, நம்ம எல்லாம் ஏதோ அன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தில் அவர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு நம்ம எங்களை மாதிரி வாழ முடியுமான்னு கேட்டோம். அந்த தம்பி நம்ம கூட வாழறேன்னு வந்துச்சு, அது வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதுக்கிட்ட நம்ம ஒரு வேலையும் கொடுத்தோம். அழகாக ஒரே நாளில் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே என்ன, அது தினம் உட்காந்து உங்கள் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கணுமா என்ன? இதெல்லாம் வந்து நான் மட்டும் இந்த ஆதி தம்பி இடத்துல இருந்தேன்னா, போடா நீங்களும் உங்கள் வீட்டு பொண்ணும் நான் நிரூபித்து தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அந்த தம்பி வந்து பாரதி மேலேயும் தமிழ் மேலேயும் இருக்கிற அன்பினால் நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கொசுக்கடியில் வாசலில் படுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ஆதி தம்பி யாராவது ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். தினம் அது என்ன நிரூபிச்சுக்கிட்டுக்குமே இருக்கணுமா என்ன, அதெல்லாம் நிரூபித்தது வரைக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அங்கே பாரதியும் தமிழ் வராங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, பாரதி ஆதிக்கு வந்து கால் பண்ணி அவங்கள வர சொல்லுமா, போகிறோம், அந்த தம்பி ஒன்றும் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், கூப்பிடு அந்த தம்பியை, அந்த தம்பி வந்துட்டு அதை வந்து அது வீட்டுக்கு போக சொல்லு, போகிறோம் அது நம்ம கூட வாழ்ந்து நிரூபித்ததெல்லாம் அப்படிங்கிறாரு. உடனே வந்து அந்த இடத்துக்கு மணி வராரு. மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அவராக தானே இந்த வீட்டுக்கு வாழ வரேன்னு சொன்னார், இப்போ எதுக்கு நம்மளா அனுப்பணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒன்றே வந்து ரத்தம் சார் சொல்கிறாரு, இன்னும் என்ன அந்த தம்பி நிரூபிக்கணுங்கிறீங்க, என்ன வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி உங்கள் வீட்டு துணிமணிலாம் தோச்சு போடணும்னு எதிர்பார்க்குறீங்க? மணி சொல்கிறாரு, சச்சா அப்படிலாம் இல்லை மாமா அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன மாப்பிள்ள பேசாமல் இருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆதி தம்பி அது வீட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிறாரு. ஒன்றே தனம் சொல்கிறாங்க, அம்மா அப்பா உங்கள் மேலே இருக்கிற பயத்தில் தான் யாருமே பேசாமல் இருக்கோம், ஆனால் உண்மையிலேயே எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. இங்கே பாரதிக்கே ஆதியை பிடிக்குமான்னு தெரியல, தமிழ் பாப்பாவுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுக்கு நம்ம வந்து ஒரு ஓட்டெடுப்பு வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ் சொல்கிறா, நான் கூட நீங்களாம் ஓட்டு போட்டு கேட்டேன் இல்லை தாத்தா, ஓகே தாத்தா ஓட்டெடுப்பு வைக்கலாம், நானும் என் ஃப்ரெண்டுக்காக ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரத்தம் சார் சொல்கிறாரு, ஓகே ஜனநாயக முறைப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னத்தையாவது பண்ணி தொலைங்க, நீங்கள் 2 பேரும் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து எந்த கோக்குமாக்கும் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படிங்கிறாங்க. ஆதியை பார்க்குறதுக்காக சாரதா அம்மா வந்துட்டுருக்காங்க. அவங்க வயலில் வேலை செஞ்சுட்டுருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அறிவு அந்த காரை நிறுத்திட்டு, போக்கா உன் பிள்ளைய போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வயலில் அவர் வேலை செஞ்சுட்ருக்காரு. உடனே அழறாங்க. உடனே வந்து அறிவு வந்து இறங்கி போய் பார்த்துட்டு வாக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இறங்கி போய் ஆதி பக்கத்தில் நின்று ஆதி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆதி அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அம்மாவை பார்க்குறாங்க. உன்னை இந்த குளத்தில் பார்க்குறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆதி ஏதோ சொல்ல வராரு. அதோட இந்த எபிசோட் முடியுது.